இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீக்ளட்டரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குயிக்காக 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் குயிக்காக ஒரு வீக்கெண்ட்லேயோ ஈவன் வீக் டேஸில் கூட நீங்கள் குயிக்காக பண்ணக்கூடிய டீக்ளட்டர். எஸ்பெஷலி தீபாவளி முடிஞ்சு ஒரு ஆல்மோஸ்ட் 10 days கிட்ட ஆக போகுது. ஸோ இந்த டைமில் இந்த டீக்ளட்டர் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தீபாவளிக்கு திங்ஸ் நிறையா வாங்கியிருப்போம். ஸோ வந்து வீட்டுக்குள்ளே நிறைய திங்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏதாவது டீக்ளட்டர் பண்ணால் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் அவுட் ஆகும். ஸோ அதை வீடு நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 8 விஷயங்கள் நம்ம என்னென்ன டீக்ளட்டர் பண்ணலாம் யோசிக்காமல் கில்ட் ஆகாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு தீபாவளிக்கு அந்த டைமில் ஆஃபர்ஸ் நிறையா இருந்திருக்கும். ஸோ வந்து அதனால நம்ம திங்ஸ் வாங்கியிருப்போம். வீட்டுக்கு வாங்கின திங்ஸை மெயினாக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நீங்கள் புதுசாக மிக்சி வாங்கியிருக்கலாம். அவங்க பழைய மிக்சி ஒர்க் ஆகலன்னு. ஸோ அந்த பழைய மிக்சியை வந்துட்டு என்னைக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி லாஃப்ல எடுத்து வைக்காம டீக்ளட்டர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். பழசு ஒர்க் ஆகலன்னு புதுசு வாங்கிட்டு இருந்தாலும் பழசு எடுத்து வச்சிருந்த ஆள் தான் நான். ஸோ அதனால சொல்கிறேன். இது வந்து கிச்சன்லேயா இருக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டில் வாங்கின வேற எந்த பொருளாக கூட இருக்கலாம். பெரிய அப்ளைன்சஸாக இருக்கலாம், சின்ன ஏதாவது டம்ளர், கப்பு, ஸ்பூனு, புதுசாக நீங்கள் மக் செட் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு டின்னர் செட் வாங்கியிருக்கலாம். உங்கள் பழைய டின்னர் வேர் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணோன்னா பழைய விஷயத்த நீங்கள் ரிமூவ் பண்ணாதான் அது ரீப்ளேஸ் ஆகும். இல்லைன்னா நம்ம திங்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து வந்து டெக்கார் ஐட்டம்ஸ். இதுவும் வந்து நிறைய சேலில் இருந்த விஷயம்தான் தீபாவளி டைமில். அதுவும் சோஷியல் மீடியாவில் நிறைய டெக்கார் ஹால்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் மனுஷங்க தான், மேபி நீங்களும் டெம்ப்ட் ஆகி ஏதாவது வாங்கியிருக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா பழசு ஏதாவது உடஞ்சி போனது, உங்களுக்கு பிடிக்காதது, ரொம்ப பழசாயிடுச்சு இல்லை வேண்டாம் அப்படின்னு ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டெக்கார் ஐட்டம்ஸை டீக்ளட்டர் பண்ணலாம். நான் வந்து ஹாலில் வைக்கிறதுக்கு ஒரு மெட்டல் வேஸ் வாங்கினேன். கோல்டன் கலர் மெட்டல் வேஸ் வாங்கினேன். ஸோ அதை வச்சுக்கிட்டு என்னோட பழைய வேஸ் கிட்டத்தட்ட 7+ years old. அது வந்து அடியிலலாம் உதிர்ந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நான் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணல. இன்னொரு வீடியோவில் அந்த புது மெட்டல் வேஸையும் பழசையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா அந்த வேஸை பார்த்துருப்பீங்க. பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் இருக்கும். அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மண்ணில் செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் டெக்கார் ஐட்டம்ல நான் டீக்ளட்டர் பண்ணது அது ஒன்று தான். அடுத்த விஷயம் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர். ஸோ தீபாவளினாலே கண்டிப்பாக எல்லாரும் இதுவும் வாங்கியிருப்போம் ட்ரெஸ் வாங்கும் போது. ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது வாங்கி அது உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கலைன்னா யோசிக்காமல் அதை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. பணம் போனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒன் ஸ்கின் வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகலைன்னா ரொம்ப அது வந்து ப்ராப்ளம் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கு. நான் வந்து ஒரு ப்ளஷ் வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ கிடையாது, ஒரு 2+ years முன்னாடி. அது என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காம பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சது கண்ணத்துல. ஆனா அது எனக்கு தெரியல, இதனாலதான் வருதுன்னே தெரியாம திரும்ப திரும்ப நான் அப்ளை பண்ண அது ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம், ஸ்கின் கேர் மேக்கப் மட்டும் இல்லாம நம்ம ப்ரஷ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் மேக்கப்புக்கு. அதை வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் அழுக்காதான் இருக்கு அப்படின்னா அதை வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வார்ம் வாட்டர்ல ஷாம்பு போட்டு அந்த ப்ரஷ்ஷை கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வாஷ் பண்ணிங்கனாலே அது ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஏன்னா அதுவும் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷன் உண்டு பண்ணும். அந்த வகையில் அடுத்தது வந்து அக்சசரிஸ். ஸோ புது ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அக்சசரிஸும் வாங்கியிருப்போம் தீபாவளி டைமில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பழசு ஏதாவது உங்களுக்கு பிடிக்காதது இருந்ததுன்னா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். நான் வந்து இந்த டைம் வந்து அக்சசரிஸ் எதுவும் வாங்கலை. இப்போல்லாம் நான் அக்சசரிஸ் போடுறத ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். லிமிட்டடாக ஒரு இது வச்சுக்கிட்டு இது வந்து என்எஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். என்னோட தோடு எல்லாம் இந்த டூப்ளிகேட் தோடு தான் அடிக்கடி மாற்றி போடுவேன். ஸோ அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, கோல்டன் கலரில் இருக்கிறது ஒயிட் கலர்லேயே மாறிடுச்சுன்னா அப்போ வந்து நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பேங்கிள்ஸ் ஏதாவது உடஞ்சது இருக்குது, ஹேர் பேண்ட் வந்து புதுசு வாங்கிட்டீங்க மாற்றணும். ஈவன் ஹேர் பின் ஹூக்கு இது வந்து நம்ம வீட்டில் நிறையா இருக்கும். பட் நிறையா இது நல்லாவே இருக்காது சில ஹேர் பின் ஹூக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். அதை கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி நல்லா எடுத்து வைக்கலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த சில ஆர்கனைசர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு அமேசானில் வாங்கியிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் ட்ரெஸ். ஆப்வியஸ்லி எல்லாரும் ட்ரெஸ் வாங்கியிருப்போம். இந்த வருஷம் நான் வாங்கினேன். போன வருஷம் வாங்கல, அதுக்கு முன்னாடி வருஷமும் வாங்கலை.
ஸோ என்னோட வாங்கணும்னு தோணல, என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அஸ் மினிமலிஸ்டாக எனக்கு வாங்கலை நான். பட் இந்த டைம் வந்து எனக்கு வார்ட்ரோபுக்கு சில ட்ரெஸ் தேவைப்பட்டது, எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு 3 பேருக்குமே. ஸோ அதனால நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அதனாலேயே நான் வந்துட்டு என்னோட ரொம்ப பழசு கிட்டத்தட்ட 7+ இயர்ஸ் ஓல்டெலாம் இருந்தது, ரொம்ப அழுக்காக போயிருந்தது, ஃபேட் அவுட் ஆயிருந்தது, சுருங்கி போயிருந்தது. என் பையனுக்கு நிறைய ட்ரெஸ் பத்தாம போயிருந்தது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வார்ட்ரோப் செக் பண்ணி பாருங்க, 6 மந்த்ஸ் வந்து சீக்கிரம் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணேன். ஸோ இதில் ரொம்ப அழுக்காக இருக்குது, பிஞ்சு போயிருக்குன்னா அதை டொனேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் டொனேட் பண்ணுங்க. அடுத்து வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இது நம்ம வாங்கியிருப்போம், நிறையா பேர் நம்ம வீட்டுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம வீட்லேயும் நம்ம நிறையா செஞ்சுருப்போம். ஸோ நிறையா இருக்கும். நம்ம பாடிக்கும் டீடாக்ஸ் தேவை, ஏன்னா நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஸோ அவங்க நம்மளுக்கும் டீடாக்ஸ் தேவை. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்குமே, நம்ம ஃப்ரிட்ஜுக்கு, நம்மளோட பேண்ட்ரிக்கு, எல்லாத்துக்குமே டீடாக்ஸ் தேவை இந்த டைமில். ஸோ ஆல்மோஸ்ட் 10 days ஆயிட்டனால அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதா அப்படின்னு பாருங்க. நல்லா இருந்ததுன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை ரொம்ப நிறையா இருக்குது, சாப்பிட்டு முடிக்க முடியாதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட மறுபடியும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குன்னா மேபி சில சமயம் பதத்து போக வாய்ப்பு உண்டு. எனக்கு அந்த மாதிரி ஆனது உண்டு, நிறைய செஞ்சிருவேன் முன்னாடிலாம் எனக்கு தெரியாமல். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பதத்துருச்சுன்னா அதை யாரும் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ராஷ் பண்ணிடுறது பெட்டர், அது வீட்டிலே வச்சுருக்காம. அடுத்தது நம்ம நிறையா டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய க்ராசரிஸ் வாங்கியிருப்போம். தீபாவளிக்கு நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க. ஸோ நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே தான் நான்வெஜ் சாப்பிட்டோம். ஸோ அதுக்காக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஏதாவது யூஸ் ஆகாமல் இருந்தது, இல்லை இதுக்கு மேலே அந்த பொருளை வந்து நாங்கள் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு எப்போவும் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷன் மாதிரி தீபாவளி அப்போ எனக்கு அந்த வெள்ளை பணியாரம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது காரணம் என்னென்னா, என்னோட அம்மா வந்து சின்ன வயசுல அது பண்ணுவாங்க தீபாவளி அப்போ, வெள்ளை பணியாரமும் கார சட்னியும். ஸோ நானும் வந்து எப்போவுமே பண்ணுவேன். இந்த வாட்டி கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு 1/4 கிலோ அரிசி வாங்கி 1/4 கிலோவையும் அப்படியே செஞ்சுட்டேன். நல்லா நிறையா வாங்கிடுவேன். நிறையா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி அவ்வளோவா நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அது பச்சரிசி சீக்கிரம் வந்துட்டு வண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது வேறு யாருக்காவது கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். வண்டு வராமல் இருந்ததுன்னா, ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் பேக்ஸ் அண்ட் கவர்ஸ். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்ணும் போது இதுவும் வந்திருக்கும். ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம வந்து புதுசாக இருக்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப பழசானதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம். பிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சு, துவைச்சாலும் போகல, அந்த மாதிரி இருக்குன்னா நான் வந்து திக்கான 2 பேக் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து துவைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே வச்சுப்பேன். பாலிதீன் கவர்ஸ் நிறைய சேர்ந்துருந்தது, அதில் ஒரு சிலது ரிமூவ் பண்ணேன். அதுக்கு இது 2த்துக்குமே நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்க. பவுண்ட்ரிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு பேஸ்கெட், ஒரு ட்ரே, ஒரு பாக்ஸ், இல்லை ஒரு கூடை, இல்லை ஒரு பேக், அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அந்த கூடையோ அந்த பேக்கோ நிரம்பிடுச்சுன்னா அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. அதுக்கு மேலே வரதை வந்துட்டு ட்ராஷ் பண்ணிடுங்க, அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன கேட்டகரிஸில் வந்து டீக்ளட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு பேக்கில் போட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணும் போது அந்த பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீக்ளட்டர் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எந்த கேட்டகரி நீங்கள் டீக்ளட்டர் பண்ண போறீங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.